இனிய நாள் வணக்கம் என்னென்னிய நட்புறவுகளே. நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைவேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். இன்று சில பேர் எமது தமிழ் உச்சரிப்பு மிக அழகாக இருக்கிறது, ஆனால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை என்கின்றனர். நீங்கள் சாதாரண தமிழில் பேசுங்கள் என்கிறார்கள். நான் அசாதாரண தமிழில் பேசவில்லை, சரியான தூய தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் இன்று அந்நிய மொழி கலந்த கலப்படமான தமிழைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன் நமது தாய்மொழி தமிழை அழகுற சுத்தமாக பேச இயலாது போவதன் காரணம் என்ன? அதன் முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், பிறர் என்ன நினைப்பார்களோ என்பதும், அடுத்தது நாம் அந்நியப்பட்டு விடுவோமோ என்பதுமாகும். நமது தாய்மொழியை நாம் சரியாக பேசாவிடில், சரியாக எழுதாவிடில், பின் அந்த தாய்மொழிக்கு நாம் செய்யும் சிறப்பு என்ன? சிந்திப்போமா என்னிய நட்பு உறவுகளே? நாம் மாத்திரமல்ல, நமது சந்ததியருக்கும் நமது தாய்மொழியாம் தமிழை அழகுற பேசுவதற்கும் எழுதுவதற்கும், அதுவும் கலப்படமற்ற தூய தமிழில் பேச எழுத கற்றுத்தர வேண்டும். ஒரு ஆங்கிலேயனை எடுத்துக்கொண்டால், அவன் பிற மொழி கலந்து பேசுவதில்லை. அரேபியனை எடுத்துக்கொண்டாலும் அதுபோல், சைனீஸ் எனப்படும் சைனாக்காரரை எடுத்துக்கொண்டாலும் அதுபோல், இவ்வாறு உலகில் உள்ள எந்த மொழியை, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களும் பிற மொழி கலப்படம் இல்லாதே அவரவர் மொழியில் பேசுகின்றனர். ஆனால் நாம் மாத்திரம் தமிழை தங்கிலீஷாக பேசிக்கொண்டிருக்கிறோம். வேண்டாம். அது மாத்திரமன்றி, சிறப்புற தமிழில் பேசுபவர்களை கிண்டல் செய்து கொண்டும் இருக்கிறோம். ஏதோ ஒரு அந்நியனாக, அந்நிய தேசத்திலிருந்து வந்தவராக, ஏன் ஒரு ஏலியனாக பார்க்கிறோம். இந்த மனநிலைக்கு இன்னும் முக்கிய காரணம் என்னவென்று கேட்டீர்களானால், தம்மால் இயலாததை பிறர் ஆற்றும் போது அவர்களது இயலாமையின் வெளிப்பாடு பிறரை கிண்டல், நக்கல், நையாண்டி செய்வதாகும். தயவு செய்து என்னிய நட்பு உறவுகளே, பிற திறமையாளர்களை நக்கல் அடித்து, நையாண்டி செய்து நோகடிக்காது, முடிந்தவரை நீங்களும் உங்களது திறமைகளை மென்மேலும் வளர்த்து முன்னேற முயற்சி செய்யுங்கள். அதை விடுத்து பிற திறனாளர்களை நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல் இவைகளை செய்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். முயன்றால் எதுவும் இயலும். ஆக அழகு தமிழில் பேசுவோம். ஏன் பிறர் எதை சொல்வாரோ, பிறர் என்ன நினைப்பாரோ, அந்த கவலையெல்லாம் நமக்கு வேண்டாம். நமது தாய்மொழி தமிழில் நாம் பேசுவதற்கு பிறர் என்ன நினைப்பது, பிறர் என்ன நக்கல் நையாண்டி செய்வது? அவ்வாறு நக்கல் நையாண்டி செய்பவர்களை தமிழால் அறைவோம், தமிழ் பேசி அறைவோம், அன்பால் உலகை ஆள்வோம். இன்னும் இது போன்ற இது பற்றிய விடயங்களை
எமது அடுத்த பகிர்வில் தொடர்வோம். தொடரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இனிதாகட்டும் உங்களுக்கும் இவ்வுலகம் வாழ் அனைவருக்கும். என்றென்றும் இதயம் நிறை இனிய அன்புடனும் அழகு தமிழுடனும் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம். Hi my dears, I'm actor Dr. Leoji, multi-talented star. My hearty wishes to you and everyone in this earth. Wish all the very best to you. Ever your loving brother, actor Dr. Leoji, multi-talented star. Hi my dears, I am actor Dr. Leoji, multi-talented star. We should be respect everyone. At the same time, we must be respect ourselves. Wish all the very best to you and everyone in this earth. Ever your loving brother, actor Dr. Leoji, multi-talented star. Yes, actor Leoji. என் இனிய நட்பு உறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நம்ம எல்லாரையும் மதிக்கணும், ஆனால் அதே வேளை நம்மளை நாம ரொம்பவே மதிக்கணும். தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும். என்றும் இதயம் நிறை இனிய அன்புடன் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம்.